இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஜனநாயகன் ரிலீஸுக்காக தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை கர்நாடகாவிடம் அடகு வைத்து விட்டார் முதல்வர் விஜய் என்கிற குற்றச்சாட்டு தமிழக விவசாயிகளிடம் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. இதே குற்றச்சாட்டை பாஜகவும் முன்னெடுத்துள்ளது. காவிரி தொடர்பாக 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி 1990களில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. பல்வேறு விவாதங்கள், போராட்டங்கள், வழக்குகளை தொடர்ந்து 2007 காவிரி நீர் பங்கீடு குறித்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு 419 டிஎம்சி, கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சி, கேரளாவிற்கு 30 டிஎம்சி, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி என நீரை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது. இருப்பினும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரவில்லை. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்திட 2018 தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். அதன்படி ஆணையத்தை அமைத்தது மத்திய அரசு. ஒவ்வொரு மாதமும் தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பதை முடிவு செய்து அறிவிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது ஆணையம். ஆனால் அதன்படி கர்நாடக அரசு திறந்து விடுவதே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் திறந்துவிட வேண்டிய தண்ணீரில் ஒரு சொட்டு நீர் கூட திறந்து விடவில்லை கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு. இதனால் மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய நீர்வரத்து வரவில்லை. ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கருகி போனது. குறுவை சாகுபடி காலத்தை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதல்வர் விஜய் இதை பற்றி எவ்வித கவலையும் படாததால் டெல்டா விவசாயிகள் கண்ணீர் சிந்தி கவலையடைந்தனர். இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் விருத்தகிரியிடம் நாம் விசாரித்த போது காவிரி நதிநீரை 4 மாநிலங்களும் பங்கிட்டுக் கொள்வதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட்டன. ஆனால் 2 அமைப்புகளின் உத்தரவுகளை கர்நாடகா மதிப்பதே இல்லை. இதுவரை 53 கூட்டங்கள் டெல்லியில் நடந்திருக்கின்றன. கடந்த ஜூன் 23ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டமும் ஜூலை 22இல் 53வது கூட்டமும் டெல்லியில் நடந்தது. ஆணையத்தின் தலைவர் ஹெல்தர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாகுவும் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியனும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய கர்நாடகா வழக்கம் போல எங்களிடத்தில் போதிய நீர் இல்லை, நீர் தேக்கங்களிலும் குறைந்த அளவே தண்ணீர் இருக்கிறது, பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவைக்கே அது பத்தவில்லை என்று நீலிக்கண்ணீர் வடித்தனர். ஆனால் இதனை ஆணையத்தின் அதிகாரிகள் நம்பவில்லை. அப்போது தமிழகம் சார்பில் பேசிய அதிகாரிகள் கோடை காலத்தில் எவ்வளவு நீரை பயன்படுத்த வேண்டுமென கர்நாடகாவிற்கு ஏற்கனவே இந்த ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை மதிக்காமல் அதிக அளவு நீரை பயன்படுத்தியது கர்நாடகா. அதனால் அதன் விளக்கத்தை ஏற்க முடியாது என வாதிட்டனர். அதன் பிறகு நடந்த வாதங்களின் இறுதியில் ஜூன் மாதத்தில் 9.19 டிஎம்சி, ஜூலை மாதத்தில் 31.24 டிஎம்சி என மொத்தம் 40.24 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டது. ஆணையத்தின் உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதல்வர் சிவகுமார். தமிழகத்தின் முதல்வராக மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜோசப் விஜய். அவர் பதவியேற்கும் போது மேடையில் மரபுகளுக்கு எதிராக காங்கிரசின் ராகுல் காந்தியை அமர வைத்தார். இந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு விஜய் முக்கியத்துவம் தருவதால் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதில் கர்நாடக காங்கிரஸ் அரசு முரண்டு பிடிக்காது என தமிழக விவசாயிகள் நம்பினோம். ஒரு கட்டத்தில் தனது அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து கொண்டார் விஜய். ஆட்சி அதிகாரம் குறித்து 50 ஆண்டு காலமாக கனவு கண்ட காங்கிரசுக்கு அதிகாரத்தை விஜய் வழங்கியிருப்பதாலும் தாவேகாவுக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா வாய்ப்பை காங்கிரசுக்கு தாரை வார்த்திருப்பதாலும் ராகுல் காந்தி மற்றும் தனது நண்பர்களான காங்கிரஸ் எம்பிக்களான பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோருடன் ஜூன் மாதத்தில் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை திறந்துவிட முதல்வர் சிவகுமாருக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள்,
என்று விஜய் கேட்டுக்கொள்வார் எனவும் விவசாயிகள் எதிர்பார்த்தோம். ஏமாற்றம்தான். ஆனால் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத விஜய் சின்ன முயற்சி கூட எடுக்கவில்லை. தமிழக விவசாயிகள் பற்றியோ காவிரி நீரில் தமிழகத்திற்கான உரிமை குறித்தோ விஜய்க்கு கொஞ்சமும் அக்கறை இல்லை. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என முழங்கிய முதல்வர் விஜய் காவிரி நீர் உரிமையை சிவகுமாரிடம் பேசாதது ஏன்? குறைந்தபட்சம் தாவேகாவுக்காக வக்காலத்து வாங்கும் காங்கிரஸ் எம்பிகளிடமாவது பேசி இருக்க வேண்டாமா? காவிரி விஷயத்தில் கர்நாடகாவுக்கு எதிராக பேசினால் தனது அரசுக்கான ஆதரவை காங்கிரஸ் விலக்கிக் கொள்ளும் என்கிற அச்சமா? அல்லது தன்னுடைய ஜனநாயகன் படம் எந்த சிக்கலும் இல்லாமல் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக வேண்டும் என்கிற வேட்கையா? எதுவாக இருந்தாலும் மாற்றத்தை கொடுப்பார் என எதிர்பார்த்து விஜய்க்கு வாக்களித்த விவசாயிகளுக்கு பட்டய நாமம் பூசுகிறார் என்றே தோன்றுகிறது என்கிறார் கோபமாக. காவிரி நீரை தமிழகத்திற்கு பெறுவதில் விஜய்க்கு எதிராக தமிழக பாஜகவும் குற்றம் சாட்டுகிறது. இது குறித்து சோசியல் மீடியாக்களில் விஜய்க்கு எதிரான எதிர்வினையாற்றியுள்ளார் பாஜகவின் வினோத் பி செல்வம். இது குறித்து பேசிய அவர், முதல்வர் விஜய் நினைத்தால் ஒரு போனில் ராகுல் காந்தியிடமோ சிவகுமாரிடமோ பேசி தமிழகத்தின் நதிநீர் உரிமையை பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் அவர் பேசவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்கள் வறண்டு போய் கிடக்கிறது. விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள். தனது சுய நலன்களுக்காக தமிழ்நாட்டின் வாழ்வாதார விஷயத்தில் விஜய் பொறுமை காப்பது நியாயமில்லை. அதாவது ஜனநாயகன் படம் கர்நாடகாவிலும் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. காவிரி நீரை கொடுக்க வேண்டி கர்நாடகாவிற்கு நெருக்கடி கொடுத்தால் ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் வெளிவராமல் பிரச்சனை செய்வார்களோ? இதனால் தனது நண்பரும் தயாரிப்பாளருமான வெங்கட் நாராயணாவுக்கு வருவாய் பாதிப்பு ஏற்படுமோ என யோசித்துதான் காவிரி நீரை பெறுவதில் விஜய் அக்கறை காட்டவில்லை. இது தன்னை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம். ஜனநாயகன் படத்திற்காக தமிழகத்தின் காவிரி நதிநீர் உரிமையை அடகு வைத்துள்ளார் விஜய் என்கிறார் ஆவேசமாக. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.